அழிவில்லாத உயிரை உடையவன் மகன் அப்படி சொல்றாரு, மரித்தோருக்கு தேவன் இல்ல, ஜீவனோர்களுக்கு தேவனாகிய கர்த்தர். அப்ப ஆண்டவர் அந்த பூமியிலே முதல் சொன்ன அந்த வரைக்கும் மனுஷர்களில் யாருக்குத்தான் தன்னை தேவன் சொல்றாரு? மரணத்தை ஜெயித்தவர்களுக்கு, அல்லது மரிக்காத, அதான் ஒரு ரகசியமாக சொல்லுவரா. 1:15-51-52 நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நாம் நித்திரை அடைவதே இல்லை. அருமையான கத்திரி பிள்ளைகளே, அவர்களுக்கு தேவன் வேதத்திலே வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, யாருக்குத்தான் தன்னை தேவனாக கொடுக்க அவர் விரும்புகிறார் என்றால், வாசிய ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவர் ஜீவகாலமெல்லாம் இருக்கிறவர்களுக்கு எந்தெண்டைக்கும் ஜீவனோடு இருக்கிற அன்புநாதனால் அருளப்பட்ட ரட்சிப்பு எவர்களுக்கு மரிக்காத மனவாட்சியாக தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அந்த ரட்சிப்பு தான், அதாவது ஆத்ம ரட்சிப்பு. அதுதான் முடிவான காலத்தில் வெளிப்படுகிற ரட்சிப்பு. நாம் அறிந்திருக்கிறபடி அந்த ரட்சிப்பு தான் என்னுடைய அச்ச அடையாளங்களை தரித்துக் கொள்ளக்கூடிய ரட்சிப்பு. 2 வாசிங்க. தேவனுடைய சகாயராய் இருக்கிற, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு தேவனுடைய சாயலை நமக்கு நாம் அணிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துகிற சுவிசேஷ ரட்சிப்பு. அப்ப 2:14 சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ள கூடிய எங்க சுவிசேஷத்தால் அந்த ரட்சிப்புக்கு அவரை அழைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அணிந்து கொள்ள அவர்களை, அப்படின்னா இயேசுவின் மகிமை அணிந்து கொண்டால் மரணமே இல்லாத கூட்டம், அவன் எந்தெண்டைக்கும் சீரிக்கிற வாழ்க்கை, அதான் நித்திய வாழ்க்கை. அவர்களுக்கு தான் தன்னை தேவனாக ஒப்புக் கொடுக்கிறார். அப்படி என்றால் ஒருவேளை இவங்க மரிக்கிற ஒரு வாக்கியவான் என்ற தேவன் கான்செப்ட் பண்ணியிருக்கிறாரே, மரித்து முதலாவது பங்கடைந்தாலும் ரகசிய வழியிலே அவர்களை ஆண்டவர் முதலாவது இருப்பவர்களுக்கு பங்காளிகளாய் அது எழுப்பப்பட்டவன் கூட கிறிஸ்துவிலே முதலாவது பங்களிலும் பங்கு பெறாங்க. மனவாட்டியாலும் மறுபடியும் மனவாட்டியானவர்களும் பங்கு பெறாங்க. இந்த 2 குணத்துல யாருக்கு தான் தேவன் சொல்கிறா? நித்திரை இல்லாத, மரணம் இல்லாத, மரிக்காத, மகிமை மறுரூபத்தை அடைந்து கொண்டவர்கள் தான் நம்மை தேவன் ஒப்புக் கொள்கிறார். பங்கடைந்த கைவிடப்பட்ட ரத்த சாட்சி ஆரோக்கிய மதிப்பு அவனுக்கு கூட தேவன் தாக்கி தேவனை ஒப்புக் கொடுக்கிற காரணம் மரணம் அவனுக்கு வந்துடுச்சு. சாப்பிட்டு கேட்கிறார். இந்த சத்தியங்கள் அனைத்தையும் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக, ராஜ்யம் என்றால் முக்தியுள்ள மனவாட்சியான ஐக்கியம் என்ற ராஜ்யம். அதைத்தான் என் மனவாடியே என் விடுதலையே என்று சொல்லுகிறார். பருவொன்றும் இல்லாதவளை என்று சொல்லுகிறார். மரணத்தை ஜெயித்த 5 புத்தியுள்ளவர்களுக்கென்றே அந்த வாசல் திறக்கப்படுது. அவர்களை தேவன் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு தான் பாடப் போகிறார். அப்போ எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துல திறப்பின் வாயிலில் நிற்கத்தக்கதாக சொல்ற புத்தியுள்ளவங்க அங்க நிற்கிறாங்க. அந்த ராஜ்யத்தை சார்ந்த புத்தியுள்ள நீதிமான்கள் தான் அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள். மரணத்தை ஜெயித்தார்கள் என்றால் மரணம் பாவத்தினால் உண்டார். பாவத்தின் சுமணம் மரணம். ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தோடு பாவத்தை உண்டாக்குன சாத்தான். அதனாலே
பிறக்கிற யாவரும் மரணத்துக்கு ஏசப்பா தவறமா யாரும் மரணத்துக்குரியவர்கள். அவர்கள் கடைசி நாட்களில் நல்ல திராட்சை தோட்டமாக இந்த கனி கொடுக்கிற இந்த புத்தி உள்ள ஒரு ஐக்கியம் இந்த மனவாட்சியின் ஸ்தானத்தை அடைந்தவர்கள் அவர்கள் தான் பிறப்பின்றே இந்த ஆச்சாரவை நோக்கி கூப்பிடணும். நீங்க புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசிங்க. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, இரவும் பகலும் நதி எவ்வளவாய் கண்ணீர் விட்டு ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழியில் சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சிட்டு போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. அருமையா 2ஆம் அதிகாரம் 19 அவர்கள் இருதயம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, இரவும் பகலும் நதிய மூலமோ கண்ணீர் விடு. நதிய மூலமும் கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு ஒளியை சும்மா இருக்க விட்டாதே. எழுந்திரு, ராத்திரியில வேறு ஜாமத்தை தூண்டு. ஆண்டவரை சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை ஊற்றிவிடு. எல்லா பெருக்களின் முனையில் பசியினால் மூச்சிட்டு போற ஒரு குழந்தைகள் பிராணனுக்காகவும் கையிலே அவருடைய ஏறவே அவருடைய ஜீவனுக்காக உயிருக்காக ஆகாரம் ஆதிக்குரிய உன்னதத்தை சார்ந்த ஆகாரம் இல்லாமல் பெருவுக்கு பூமியிலே ஆத்மாக்கள் பசி பட்டு மெய்யான ஆகாரம் மெய்யான சத்தியம் கிடைக்கப்படாமல் மூச்சுக்குனா ஸ்டேஜ் மூச்சுக்கு பசியாய் கிடைக்கிற அந்த பிள்ளைகளுடைய பிராணனுக்காக ஒரு குழந்தைகளை பிராணனுக்காக தேடுகிற இந்த ராஜ்யத்தின் விசேஷத்தை தேடுகிற நீ சம்பவிக்க போகிற 5 விதமான தேவ திட்டங்களை அறியாத தேவச்சனை அவர்களுக்காக அறிமுகத்தில் திறப்பில் வாய் முண்டே எழுந்து அது ராத்திரி முதல் ஜாமத்திலே கூட்டிடு. முதல் ஜாமம்னா எதுன்னு தெரியுங்களா? ஒரு ஜாமம் என்றால் 2.25 மணி நேரம் ஒரு ஜாமம். நடுராத்திரி ஜாமம்னா 12ஆம் மணி வேளையில முதல் ஜாமம் ஆகுது. அப்போ 12ல இருந்து முதல் ஜாமம் 2.25 மணி. அப்போ 12 to midnight 2.25 மணி. நீங்க ஆண்டவர் உறவாடுகிற நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுற நேரத்தை பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் ஜாமத்து வேளையில தான் கெத்சேமனியில அறிமுகச்சகர் நோக்கி வேண்டிய நாள் அல்லவா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க போற நீங்கள் அது முதலாம் ஜாமத்தில் கீழே விடுகிறான். எழுப்பி வைக்கிறான். மறுபடியும் வேண்டல் செய்கிறான். அதிகாலை வந்துருச்சு. 3ஆம் ஜாமத்திற்கு 3ஆம் ஜாமம் ஓம போர் வீரர் இதாஸ் காரியத்தின் வழிகாட்டுது வந்த அறிமுகச்சகரை அரசு பண்ணார். அப்ப முதலாம் ஜாமம் ஆதிக்கிற மண்டலமே பரிசுத்த புதிய மனவாதி சபையே நீ முதலாம் ஜாமத்தில் எழுந்து அறிவே ராஜாவை நோக்கி அழிந்து கொண்டிருக்கும் மனுபுரத்திற்காக நீ முழந்தால் உண்டு வாயை அடக்கிக் கொள்வார். முழந்தாக எத்தனை ஊழியர்கள் இந்த ஊழியர்களை கேளு. ஊழியர் கூடியிட்டு எத்தனை பேரை நான் போன் பண்ணி என்ன டெய்லியே புறப்பட்டாரா உங்களுக்கு? ஏன் உலகம் பகல் முழுவதும் உலகம் 12ஆம் மணி வேலை ஊழியர் கூட அபிஷேகிறது. சரி உங்களுக்கு எத்தனை பேர்
முதலாம் ஜாமத்தை ஜெபிக்கிறீங்க? ஒருத்தர் சொல்லுங்க. பரவத்துக்குமாக ஒருத்தர் முதலாம் ஜாமம் ஜபங்களை ஒருத்தர். ஆனால் பேரத்தின் வாயில நின்று ஆகாரம் கிடைக்காமல் பசியோடு இருக்கிற சாகும் நிலையில் இருக்கக்கூடிய உன் பிள்ளைய நரகத்து போறாங்களே, நீ சிருஷ்டித்தது மூலமாக அவன் சிருஷ்டித்தான். அவர்களுடைய விசேஷமாக சிருஷ்டித்தார். ஆதிக்கிற மன்னனை நீதிவான்களே, சத்தியமான பரிசுத்தவான்களே, அவரையும் அந்த கழிவனால் சிருஷ்டித்தார். ஆனால் உங்களுக்கு தேவை இறக்கம் நிற்பதும் நிலை நிற்பதும் கிருபையே. அந்த கிருபை நம்மை தாங்கி நீதிமானாய் மறிக்காத மனமாட்டியாய் அவர்களுக்கு ஆக்கியம் இல்லாதிட்டாலும் பலவந்தம் பண்ணுகிறவன் அவர்கள் ராஜ்யத்தை பற்றிக் கொள்கிறார், பிடித்துக் கொள்கிறார். ஒன்பதாம் அதிகாரம் 9 வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்ட மகா சத்தமாய், நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வர கடவர்கள் என்று சொன்னார். அப்போது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்துக் கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சணல் வஸ்திரம் தரித்தவர்கள் இவங்களுடைய ஊழியக்காரர்கள் பண்ணி தெரியுங்களா? 2 ரத்துடுத்திய 2 பரிசுத்தவான்கள் அந்தி கிறிஸ்துவின் பின்முனைரான காலத்தில் யூதோட ரட்சிப்புக்காக, இவர்களே முதல் முனைரான காலத்தில் திறத்தின் வாயில் நின்று மனுக்குலம் மீட்கப்பட்டவர்கள் புத்தியுள்ள மனவாட்டியான மரணம் என்ற சாத்தானை பாதாளம் என்ற வாசஸ்தலத்தை ஜெயிக்க அழைத்துக் கொடுக்கிற அப்போஸ்தலர் எங்க இருக்கு? வேதத்துல சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்கு? ஐயா பசுவான்களை சரி, வெளிப்படுத்தும் விசேஷம் உணங்காதீங்க, சொல்லுங்க வசனத்தை. வெளிப்படுத்தல் வாசி. கொண்டிருக்கிறவர்களா 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் பாதிக்கவும். இது இப்போ வெளிப்படை 7ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்க 3 முதல் 8 வசனம் முடிய